வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13. நம்ம அடுத்து இன்னைக்கு பார்க்க போறது முயலோட உடற்குழி. உடற்குழி அப்படிங்கிறதுனால நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல தெளிவா இதை படிச்சிருப்பீங்க. சீலோமேட் அனிமல், நான் சீலோமேட் அனிமல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த உடற்குழி இருக்கிறதுனால நம்மளுடைய உள் உறுப்புகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமா இயங்கவும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்ப முயல் முதுகெலும்பு உள்ள ஒரு உயிரினம், பாலூட்டிங்கிறதுனால கண்டிப்பா அது உடம்புல என்ன இருக்கும்னா உண்மையான அந்த உடற்குழிங்கிறது இருக்கும். அடுத்தது பாருங்க, இது எல்லாமே ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி உடல் அமைப்பு தான் முயலுக்கும் இருக்கும். உடலின் உட்பகுதி குறுக்கு தடுப்பான உதரவிதானம். உதரவிதானம்னா நம்ம மூச்சு விடும்போது நம்மளுடைய மார்பு கூடு மேல எழும்பி கீழே இறங்குது இல்லையா? அந்த மார்பு கூட்டுக்கு கீழே உள்ள ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உதரவிதானம்னு சொல்லுவோம். அப்ப உதரவிதானம் மூலம் மார்பறையாகவும் வயிற்றறையாகவும், மேல் பக்கம் உள்ளது மார்பறை, மார்பறைக்கு கீழே உள்ளது வயிற்றறை பிரிக்கப்பட்டுள்ளது. உதரவிதானம் பாலூட்டிகளில் மட்டும் காணப்படும் ஒரு சிறப்பு பண்பாகும். இப்ப பாலூட்டிகள் நம்ம தூங்கும் போது உயிரோட இருக்கோமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு தூங்கிட்டு இருக்க ஒரு நாயோ பசுவோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அதோட வயிறு என்ன பண்ணும்? மேல இறங்கி இறங்கி கீழே ஏறும். ஓகேவா? அதுவே ஒரு புழு தூங்கிட்டு இருக்கு, ஒரு மீன் தூங்கிட்டு இருக்கு, உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அதை? ஏன்னா அதுங்களுக்கு அந்த அமைப்பு கிடையாது. உதரவிதானத்தின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் சுவாச இயக்கங்கள் நடைபெறுகின்றன. மார்பறையில், மார்பு கூட்டுக்குள்ள என்ன இருக்கும்? இதயம், நுரையீரல் இதெல்லாம் பத்திரமா அதுக்குள்ள இருக்கும். நமக்கும் அதே மாதிரிதான். வயிற்றறையில் பாத்தீங்கன்னா குடல் பகுதி, சீரண, கழிவு நீக்க மற்றும் இனப்பெருக்க மண்டலங்கள் அமைந்துள்ளன. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சீரண மண்டலம். சீரண மண்டலம் என்பது உணவு பாதை. ஓகேவா? ஜீரண பாதை, அது சாப்பிட்ற சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகுது அப்படிங்கிறது. அந்த உணவு பாதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா வாயில ஆரம்பிச்சு மலத்துளையில முடியும். வாயில ஆரம்பிச்சு பாருங்க, வாய்க்கு அப்புறம் வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், குடல் நீட்சி, பெருங்குடல் மற்றும் மலத்துளை. இது எல்லாம் சேர்ந்ததான் சீரண மண்டலம். அடுத்தது வாயானது மேலுதடு மற்றும் கீழுதட்டால் சூழப்பட்ட குறுக்கு பிளவாகும். இது வாய்க்குழியினுள் நீள்கிறது. வாய்க்குழி மேற்புறம் அன்னத்தாலும் அடிப்புறம் தொண்டையாலும் சூழப்பட்டுள்ளது. வாய்க்குழியில பாத்தீங்கன்னா, அதாவது வாய்க்குழிங்கிறது வாய்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா நாக்கு இருக்கும், தாடை இருக்கும், பற்கள் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே முயலோட ஜென்டலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். வாய்க்குழியானது தொண்டையின் மூலமாக உணவு குழாயாக தொடர்கிறது. வாய்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? தொண்டை. தொண்டைக்கு அப்புறம் அந்த உணவு குழாய். உணவு குழாய் போய் எதுல ஓப்பன் ஆகும்? இரைப்பையில போய் ஓப்பன் ஆகும். இரைப்பைக்கு அப்புறம் யார் இருப்பா? சிறுகுடல் இருக்கும். சிறுகுடலுக்கு அப்புறம் குடல்வால் நீட்சி. அதுக்கப்புறம் யார் இருப்பா? பெருங்குடல் இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு லைன் நீங்க கவனிக்கணும். சிறுகுடலும் பெருகுடலும் சந்திக்கும் இடத்தில், அது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா பாக்டீரியா இருக்கும் முயலோட வயிற்றுக்குள்ள. அந்த பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகும்னா அது சாப்பிட்ற சாப்பாட்டுல உள்ள செல்லுலோஸை செரிக்கிறதுக்கு. செல்லுலோஸுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு மூலக்கூறு. அது ஏன்னா அது என்ன பண்ணுது? பச்சை காய்கறிகள், புற்களை தான் சாப்பிடுது. அதுல செல்லுலோஸுங்க கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஓகேவா? அது சீக்கிரமா செரிமானம் ஆகாததுங்க வயிற்றுக்குள்ள. அப்ப அந்த செல்லுலோஸுங்கிற ஒரு சிக்கலான மூலக்கூறை செரிக்கிறதுக்கு அதோடைய 2 குடலும் இணையிற இடத்துல ஒரு சின்ன ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ள அந்த பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவோட உதவியால அது சாப்பிட்ற அந்த தாவர பகுதிகள் சீக்கிரமா செரிமானம் ஆகும். அடுத்தது சிறுகுடலுக்கு அப்புறம் யார் வரா? பெருங்குடல் தொடர்கிறது. பெருங்குடலில் கோலன் மற்றும் மலக்குடல் என்ற 2 பகுதிகள் உள்ளன. மலக்குடல் அடுத்தது எதுல போய் முடியும்? மலத்துளை வழியா அதோடைய வேஸ்ட் எல்லாம் வெளில வந்துடும். அடுத்தது பாருங்க, சீரண சுரப்பிகள். அது சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதுக்கு அது உடம்புக்குள்ள என்னென்ன சுரப்பிகள்லாம் சுரக்குது? ஃபர்ஸ்ட் வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாயில பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு இரைப்பைக்கு போகுது, அங்க இரைப்பை சுரப்பிகள் இருக்கு. அதுக்கப்புறம் கல்லீரல் சுரப்பி, கணைய சுரப்பி மற்றும் சிறுகுடல் சுரப்பிகள். இது எல்லாமே அதோடைய சீரண சுரப்பிகள். இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா அது சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா பாருங்க, முயலின் பல் அமைப்பு. டைரக்டா அந்த படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம் வாங்க. படம் 13.7 பாருங்க. இதுதான் முயலோட வாய். 2 தாடை கொடுத்திருக்காங்க. மேல் தாடை இருக்கு இல்லையா? மேல் தாடையில 2 பல்லு இருக்கு. முயலோட வாய் பார்த்துருக்கீங்களா? 2 பல்லு முன்னாடி நீட்டிட்டு இருக்கும். அதுவே கீழ்த்தாடையில பாருங்க ஒரே ஒரு பல்லு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்னவே கிடையாது, பல்லே இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு கேப்பாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, முன் கடவாய் பற்கள் மேல் தாடையில 1, 2, 3 பல்லு இருக்கு. கீழ்த்தாடையில பாருங்க 2 பல்லு தான் இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு.
அதுக்கப்புறம் பின் கடவாய் பற்கள் பாருங்க, அதுவும் 1 2 3 3 பல்லு இருக்கு. கீழ்த்தாடையில பாத்தீங்கன்னா 1 2 3. அப்ப முயலோட அந்த பல் அமைப்பு ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் பாருங்க. மேல் தாடையில 2 பல்லு, வெட்டு பற்கள் இருக்கு, அப்புறம் பல்லே இல்ல, எம்டி பிளேஸா இருக்கு, அப்புறம் 3 பல்லு இருக்கு, அப்புறம் 3 பல்லு இருக்கு. டிவைடட் பை கீழ்த்தாடையில பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 பல்லு இருக்கு, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம கேப்பா இருக்கு, அப்புறம் 2 பல்லு இருக்கு, அப்புறம் 3 பல்லு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து முக்கியமான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 33/10 23. இப்ப கவனிங்க, பற்கள் கடினமான எலும்பு போன்ற அமைப்பாகும். இவை உணவுப் பொருட்களை வெட்டுவதற்கும் மெல்லுவதற்கும், நம்மளுடைய பற்களே எதுக்காக இருக்கு? சாப்பாடை வந்து வெட்டி சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும், அரைச்சு சாப்பிடணும். ஓகேவா? முயல் தன் வாழ்நாளில் 2 தொகுதி பற்களை பெறுகின்றன. இவ்வாறு ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் காணப்படும் நிலை இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படுகிறது. முயலின் பற்கள் வெவ்வேறு வகையின. ஏன்னா எல்லா பல்லும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம வாயிலையும் அப்படிதான், எல்லா பல்லும் ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. இத்தகைய பல்லமைப்புக்கு மாறுபட்ட பல்லமைப்பு என்று பெயர். பாலூட்டிகளில் 4 வகை பற்கள் காணப்படுகின்றன. அவை ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 பல்லு இருக்கு இல்லையா, மேல 4 கீழே 4, அதை என்ன பல்லுன்னு சொல்லுவோம்னா வெட்டு பற்கள்னு சொல்லுவோம். வெட்டு பற்களுக்கு அப்புறம் சிங்க பல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அது எங்க இருக்கும்? இந்த மேல் தாடையில 2, கீழ்த்தாடையில 2, நமக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கோரை பற்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முன் கடவாய் பற்கள், அதுக்கப்புறம் பின் கடவாய் பற்கள் அப்படின்னு நம்ம வாய்க்குள்ள மொத்தமா 32 பற்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு பாலூட்டியில் காணப்படும் பற்களை பற்றி சுருக்கமாக எழுதும் முறையே பல் வாய்ப்பாடு. நான் உங்களுக்கு எழுதி காமிச்சாலும் அந்த நம்பர், அதுதான் பல் வாய்ப்பாடு. ஒரு பாலூட்டியின் மேல் மற்றும் கீழ்த்தாடைகளின் ஒரு பக்கத்தில் மட்டும் காணப்படும் வெவ்வேறு வகை பற்களின் எண்ணிக்கை இது குறிக்கிறது. முயலின் பல் வாய்ப்பாடு முக்கியமான ஒரு கொஸ்டின், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐனா இன்சிசர், இன்சிசர்னா வெட்டு பற்கள். என்ன அங்க போட்டோம்? 2/1, மேல் தாடையில 2, கீழ்த்தாடையில 1. அடுத்தது கெனைன் டீத், அங்க பல்லே இல்ல, எம்டி பிளேஸா இருந்துச்சு, அதனால 0/0. அடுத்தது ப்ரீ மோலார், முன் கடவாய் பற்கள், மேல 3 கீழே 2. மோலாருங்கிறது மேல 3 கீழே 3. இதை பின் வருமாறு இந்த மாதிரி நமக்கு எழுதி காமிச்சிருக்காங்க. முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. ஏன்னா அது வந்து சாப்பாடு என்ன பண்ணல, சிங்கம் மாதிரி கிழிச்சு சாப்பிடல. அதுவே சிங்கத்தோட வாயில பாத்தீங்கன்னா கோரை பற்கள் இருக்கும். சிங்கத்தோட வாயில வந்து பல்லு எப்படி இருக்கிற வரைஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும் சும்மா உங்களுக்கு. சிங்கம் வாயை திறந்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த வெட்டு பற்கள் வந்து குட்டி குட்டியா இருக்கும். கோரை பற்கள் இந்த மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இது இப்படிதான் சிங்கத்தோட வாய் இருக்கும். இப்ப சிங்க சாப்பாடை வந்து கடிச்சு சாப்பிடல, கிழிச்சு சாப்பிடுது. ஒரு மானை பிடிச்சி இந்த 2 பல்லு இருக்கு பாருங்க, இது 2ம் அந்த மானோட ஸ்கின்னுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்கின்னை வந்து கிழிச்சு சாப்பிடும். ஆனா முயல் வந்து என்ன பண்ணல, அந்த மாதிரி கிழிச்சு சாப்பிடல. மானோட வாயில பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்த வெட்டுப்பற்கள் அதிகமா இருக்கும். வெட்டுப்பற்கள் முன்கடவாய் பின் கடவாய் இருக்கும். அது புள்ள என்ன செய்யும்? வெட்டி அரைச்சு மென்னு சாப்பிடுது. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வாய்க்குள்ள அந்த பல்லோட அமைப்பு இருக்கும்.